இப்போ என்ன பண்ணலாம்? இன்னையோட 15 நாள் முடிஞ்சு போச்சு. 5 மணிக்கு அவர் ஜெயிலுக்குள்ள வந்துட்டேன் சார். இப்போ 7 ஆயிடுச்சு. இந்த விஷயத்தை பற்றி யாருக்கிட்டையும் பேச வேண்டாம். அவன் வந்துட்ட மாதிரி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்கள் சமாளிச்சிருங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். வெளியே தெரிஞ்சா என் வேலை போயிடும் சார். எனக்கு மட்டும் என்ன அவார்டை கொடுப்பானுங்க? எதிர்கட்சிக்கு தெரிஞ்சா அவ்வளோதான். உன்னை விட எனக்கு அவனை ஜெயிலுக்கு அனுப்புறது முக்கியம். ஒரு ஜெயிலராக இருந்துக்கிட்டு இது கூடவா பண்ண முடியாது? நான் அப்பவே சொன்னேன் அவனை பரோல்ல எடுக்காதீங்கன்னு. என் பேச்ச கேட்டிங்களா? சார் கடைசியாக ஜிம்முக்கு போயிருக்காரு சார். லாயருக்கு ஃபோன் பண்ணி அங்கே வர சொல்லு. சரி சார். அவன் யார் என்னன்னு எனக்கு தெரியாது. பயப்படாம தயவு செஞ்சு சொல்லுமா. பிரச்சனையில மாட்டி விட்டுறாதீங்க. உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். நான் லாயர்மா. இவங்க தான் சார் பார்த்துருக்காங்க. யாரோ ஒருத்தன் உள்ளதுக்கு போடுங்க. என்னடா இன்னும் கத்த விட்டுட்டு இருக்கீங்க? சீக்கிரம். லாஸ்ட் டைம்ல என்ன கொடுத்தங்கிறத நானும் மறந்துட்டேன். இது போடுங்க, அலர்ஜி ஆச்சுன்னா மாத்திக்கலாம். சார் லா மினிஸ்டர் சதாசிவம். தெரியும் சார். இந்த பேஷண்ட் யாருன்னு எனக்கு தெரியணும். பேர் அழிஞ்சிருக்கேன் சார். டேட் இருக்குல்ல, அதை வச்சு அன்னைக்கு வந்த மொத்த பேஷண்டோட லிஸ்டையும் கொடு, நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார், நீங்க புறப்படுங்க. இதுக்கு முன்னால் உள்ள ஓபி ரெஜிஸ்டர் எடுத்துட்டு வா. ஓகே. என்ன வேலை பார்க்குறீங்க? ஒரு ஓபி ரெஜிஸ்டர் கூட மெயின்டைன் பண்ண முடியாம? சாரி சார், கிடைச்சதை நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். நீ ஜெயிலுக்கு திரும்பி போகாத மறைச்சிட்டான். நியூஸே வரல. இன்னைக்கு வந்துடும்.
சட்ட அமைச்சர் சதாசிவம் அவர் தம்பியை பரோலில் எடுத்து தப்பிக்க வச்சிட்டாரு. இந்த விஷயத்தை வெளியில் வராமல் மறைச்சிட்டாங்க. எதிர்க்கட்சி நீங்கள் எதாவது செஞ்சால் நல்லாயிருக்கும். சரிப்பா, நீ சொல்றது உண்மைதானா? எப்படி நம்புறது? ஜெயிலில் போய் பாருங்கள். அழாதா அழாதா சொல்லும், அழாதே அழாதே. தம்பி தம்பி, என் குழந்தைய உட்காந்துருக்கிறவங்க யார்கிட்டயாவது கொடுங்களேன். எக்ஸ்கியூஸ் மீ. இந்த குழந்தைய கொஞ்சம் வச்சிருங்களேன். அழக்கூடாது. இங்க பாரு, இங்க பாரு. சரி 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 சரி. அன்னைக்கு மீன் கொடுத்துட்டு போன மாதிரி இன்னைக்கு குழந்தைய கொடுத்துட்டு போயிட்டானா மாட்டிக்குவ. மாலினி உஷார். அழாதடா, அழக்கூடாது. இங்க பாரு, இங்க பாரு. ராஜால பட்டுக்குட்டியில அழக்கூடாது. அழக்கூடாது. செல்லல பசிக்குதா? சரி சரி சரி, அழக்கூடாது. உங்க அப்பாவை கூப்பிடலாமா? நிறுத்துங்க நிறுத்துங்க. ஏமா? நிறுத்துங்க ப்ளீஸ். ஹலோ ஹலோ. புடிங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? அன்னைக்கு அப்படிதான் மீனை கொடுத்துட்டு போயிட்டீங்க, இன்னைக்கு குழந்தை கொடுத்துட்டு போறீங்க. லூசா நீ? நின்றுட்டு இருந்தவர் உட்காந்துருக்கு யார்கிட்டயாவது குழந்தை கொடுன்னு சொன்னாரு, அதான் உங்ககிட்ட கொடுத்தேன். அப்போ உங்க குழந்தை இல்லையா? இல்ல, நீங்களும் பிளாக் ஷர்ட் இவனும் பிளாக் ஷர்ட், அதனால உங்க குழந்தைன்னு நினைச்சிட்டேன். ஐயோ ஆட்டோ. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிங்க. கவலைப்படாதடா. உங்க அப்பா இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டியது எங்களோட கடமை. ஐயோ, என் குழந்தை அழாத கண்டு அழாத. சார் சார், இவங்க 2 பேர் தான் சார் பிளான் பண்ணி என் குழந்தைய கடத்திட்டு போயிட்டாங்க. நீங்க 2 பேரும் நல்லா தானே இருக்கிறீங்க. ஏன் ஒரு குழந்தைய பெத்துக்கூடாது? நானே முடியாத காலத்துல இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு குழந்தைய பெத்துக்கும் போது உங்களுக்கு நான் கேடு. சுமாரியா என்ன சார், இவர் தான் சார் உட்காந்துருக்கு யார்கிட்டயாவது குழந்தைய கொடுன்னு சொன்னாரு. இவங்க கிட்ட கொடுத்தேன். நான் இறங்குறத பார்த்து என் குழந்தை நினைச்சு இறங்கிட்டாங்க சார். சார், குழந்தைய கடத்தது இல்லாம போய் சொல்றாங்க சார். வாய முடியா? இவரை பார்த்தா உனக்கு கடத்துற ஆள் மாதிரி தெரியுதா? ஹலோ சார். வாங்க உட்காருங்க. அழாத சொல்லு, அழாத. அப்பா நியாயம் கேட்டுட்டு இருக்கல. என்ன விஷயம்? இன்ஸ்பெக்டர் பார்க்கணும். ஒரு நிமிஷம் கேட்டு வந்துடுறேன். உங்க 2 பேரையும் நான் தூக்கல ஏத்தாம விட மாட்டேன். இதுக்காக நான் எவ்வளவு தூரம் வேணாலும் போவேன். போ, தோ அது வரைக்கும் போ. சார், இங்க பாருங்க, திட்டம் போட்டு குழந்தைய கடத்தது இல்லாம எவ்வளவு திமிரா பேசுறா பாருங்க. சார், ஐயா அவர் சொன்னாரு. உட்காருங்க. சார், நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்கள கூப்பிட்டு உட்கார வைக்கிறீங்க. நீ இந்த மாதிரி பேசிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, உன்னை தூக்கி உள்ள போட்டுருவேன். ஹலோ சார். ஹலோ. உட்காருங்க. மினிஸ்டர் தம்பியை நேற்றுலேருந்து காணோம், தேடிட்டு இருக்கோம். அவர் ரொம்ப டென்ஷனாக இருக்காரு. அதான் நீங்கள் ஏதாவது பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்க சொன்னார். சார், இது பெரிய ப்ராப்ளம் சார். மீடியாவுக்கு தெரிஞ்சிச்சா மினிஸ்டருக்கு உள்ள வச்சிருவாங்க. மினிஸ்டர் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னார். ஸ்டேஷனில் சிக்னல் எடுக்கா சார். நான் வெளில வந்து பேசுகிறேன். அட்ரஸ் சொல்லுங்க. என் குணசேகரன், 11A, குட்டிகிராமணி ஸ்ட்ரீட், ஆரேபுரம், சென்னை 28. உன் அட்ரஸ் சொல்லுமா? நம்பர் 9, டி பிளாக், வரலட்சுமி அவென்யூ, இந்திரா நகர், சென்னை 20. அட்ரஸை கரெக்டாக சொல்றீங்க. அவசரத்துக்கு வந்துட்டு போயிருக்கேன்ல, ட்ரெஸ் கூட தெரியாதா? ராஜேந்திரன். நான் வந்துடுறேன் சார். 2 பேரும் கையெழுத்து போடுங்க. சைன் போடு. ஐயோ, நான் ஸ்டேஷன் உள்ள வரது இதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் கையெழுத்து போட மாட்டேன். அப்போ நான் மட்டும் நான் தினமும் சைன் போட்டு போகிறேண்ணா. போடு. பேர் என்ன? மாலினி. ஆர் மாலினி. இது குறைச்சிடலாம்.
மாலினின்னு யார் எழுதுனாலும் இப்படி தான் இருக்கும்.